மத்தேயுடைய புத்தகத்தில் மறை பிரசங்கம் 5வது அத்தியாயத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் இங்கே சொல்கிறார் 7வது வசனத்திலே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எதுக்காக அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைய அமைப்புகள் இருக்கிறது. 2004 சுனாமி நடந்தது. டிசம்பர் 26 காலையில அந்த பயங்கரமான ஒரு வெள்ளம் புறப்பட்டு பல தேசங்களை, பல தீவுகளை என்ன அப்படின்னா அப்படியே தண்ணியில வாரி கொண்டு போயிருக்கு. நிறைய ஜனங்கள் தண்ணிகளை கொண்டு போகப்பட்டார்கள். நிறைய மரணங்கள் சம்பவித்தது என்பதை நான் பார்க்கிறேன். பெரும்பாலும் பெரிய அழிவுகள் பார்க்கப்படும் போது இந்தோனேசியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, சோமாலியா, தாய்லாந்து, இன்னுமாக பல தீவுகள் என்பதாக நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட இடங்களிலே இந்த இடத்துல யாராவது ஒரு அரசாங்கம் போய் உதவி செஞ்சதா? அங்க அரசாங்கமே எந்த அரசாங்கமும் செய்யல. இந்திய அரசாங்கம் இருந்ததை உதவி செஞ்சதா? கிடையாது. ஆனா நம்ம கொடுக்கிற பணத்தை அரசாங்கத்து மூலமா கொடுங்க, நாங்க அவங்களுக்கு கொண்டே கொடுப்போம், அவங்க போட்டோ எடுப்பாங்க. நம்ம கொடுக்கிற பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்கணுமா? அவங்க கொண்டு போய் கொடுத்து அவங்க போட்டோ எடுத்து நாங்க எல்லா நிவாரண நிதிகளை கொடுத்தோம், நிவாரணத்தினுடைய எல்லாத்தையும் நாங்க மேற்பார்வையிட்டோம், எல்லாரையும் மீட்டு கொண்டோம், எல்லாருக்கும் உதவி செய்தோம் அப்படின்னு சொல்லி அப்பட்டம் போட்டுதான் இந்த உலகத்துல உள்ள அரசாங்கத்தினுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. அசிங்கமான ஒரு வேலை என்றுதான் சொல்றேன். ஏன் உள்ள பணத்தையே யாரு கொடுக்குறா? எங்க இருந்து வந்தது? இவன கையில இருந்தா கொடுத்தாங்க? கிடையாது. ஒரு பத்திரிகையில ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா போட்டிருந்தான். அந்த பத்திரிகையினுடைய நியூஸ் வந்த பிறகுதான் எனக்கே தெரியும், ஓ இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த பத்திரிகையை படிக்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளவு காரியங்களை செய்திருக்காங்க, இந்த செய்தியை ஏன் உலக நாடுகள் ஏன் இன்னைக்கு இருட்டடிப்பு செய்திருக்கிறாங்க, ஏன் சொல்லவில்லை என்பதான் எனக்கு விளங்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பண உதவிகளை எல்லாவற்றையும் எங்க இருந்து கூட்டி சேர்த்தாங்க, யார் அந்த அமைப்புகள் என்பதை நாம் பார்க்கப்படும் போது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். மெத்தடிஸ்டுடைய அமைப்பு தான். மெத்தடிஸ்ட் அமைப்பு குழு உதவி செய்யறாங்களே அப்படின்னு பார்த்தா, ஆமா அவங்க தான் செஞ்சதாக தான் ரெக்கார்டே வந்திருக்குது. யுனைடெட் மெத்தடிஸ்ட் கமிட்டி அந்த ரிலீஃப் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த தேசத்துல எங்கெங்க பேரழிவு நடக்கிறது, எங்க பெரிய வெள்ள சேதங்கள் வருகிறது, எங்கே நோய்களினாலே மக்கள் மடிகிறார்கள், எங்கே உணவில்லாமல் சாகிறார்கள், அந்த பட்டினியை போக்க வேண்டும், அந்த பசியை ஆற்ற வேண்டும், அந்த மருத்துவத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக உலகத்திலே இந்த காலகட்டங்களிலே ஒரு கமிட்டி செயல்படுகிறது என்றால் யுனைடெட் மெத்தடிஸ்ட் கமிட்டி என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த ஆர்கனைசேஷன் பல ஆர்கனைசேஷன்கள் தொடங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு உலகத்துல என்ன அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் நல்லா தெரியும். அப்புறம் குளோபல் ஹெல்த் அமைப்புகள் இருக்கிறது, ஆர்கனைசேஷன் இருக்குது. இதெல்லாம் எதை கொண்டு இந்த கிறிஸ்துவர்கள் அமைப்புகள் உருவாக்கப்பட்டது என்று பார்த்தா, அவர்கள் எல்லாரும் என்னன்னா ஆவிக்குரியவர்கள். ஆன்மீகத்திலே ஆவிக்குரிய அந்த தன்மையிலே தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகம். எதை கொண்டு என்று பார்த்தா, மல பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கப்படுவது இந்த வார்த்தை தான், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். உலகத்திலே நாம் இரக்கமாய் இருக்க வேண்டும், இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை நீங்க அங்கே வாசிங்க, 14வது வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. லைட் எல்லாம் இந்த கீழே வைக்கிறாங்க, மேலதான் தொங்க வச்சிருக்கிறாங்க. வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் செய்கிற நற்காரியங்கள் இந்த உலகத்திற்கு பிரசித்தப்படுத்த வேண்டுமானால், இப்படிப்பட்ட ஒரு பெரிய உலகத்திலே எந்த மதத்தையும் எந்த ஜாதியையும் பார்க்காமல் நாம் உலகத்தை உதவி செய்ய வேண்டும். எந்த இனத்தையும் எந்த வார்த்தையும் பார்க்காமல் நாம் உதவி செய்ய வேண்டும். மனித நேயத்தை உலகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். மனித பண்பை நாம், மனித சிநேகத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இதை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார், இயேசுவானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த காரியத்தை நாம் முதலாவதாக இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே வேதத்தின் பிரகாரமாக இந்த கிறிஸ்துவ அமைப்புகள், கிறிஸ்டியன் மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்று இருக்கிறது, அது காசா என்று சொல்வார்கள். அந்த அமைப்புக்கு இந்த பணத்தெல்லாம் கொடுத்து என்ன பண்ணாங்க, 3,20,000 பேர்களுக்கு உதவி செய்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். 1,00,000 பேருக்கு மேல வீடெல்லாம் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுல இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னாக்க ஐயாவுடைய தலைமையில கடலூர்ல பெரிய சேதம், அரியாங்குப்பம் பாண்டிச்சேரி பகுதியில பெரிய சேதம். அந்த நேரத்துல பாஸ்டர் ஜேசுதாஸ் அவருடைய கூட்டு என்ன பண்ணாங்க? எத்தனை அமௌண்ட் கொடுத்தீங்க? 1200 வீடுகள், போட்டுகள் எல்லாம் கொண்டு போய் அவங்க யாரு என்ன யாருமே தெரியாது, மீனவர்கள். அது யாரை எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாது. 22 போட்டு வாங்கி கொடுத்திருக்கிறார் ஐயா. இப்ப இந்த காரியங்கள் எங்க இருந்து வந்தது? இந்த பணம் எங்க இருந்தது? நீங்க கொடுத்தீங்களா? நான் கொடுத்தா? கொடுக்கல. அந்த நேயம், அந்த மனித நேயம் உள்ளவர்கள், அந்த இரக்கம் உள்ளவர்கள், அந்த தன்மை உள்ளவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெற வேண்டும் என்று ஒரு எண்ணம் உள்ளவர்கள், நல்லவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவன் ஆபிரகாமை போலதான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அவன் கோடான கோடியா பெருகத்தான் செய்வான், அவன் அள்ளி கொடுக்கத்தான் செய்வான், அவன் ஆண்டவர் வார்த்தைப்படி நடக்கத்தான் செய்வான், தேவனுக்கு பிரியமாகத்தான் இருப்பான். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கொடுக்கிற அந்த பணம் தான் இந்த கமிட்டிக்குள்ள வந்தது. அப்படியாக பார்க்கப்படுவது நிறைய உதவிகள். ஊழியக்காரர் மூலமாக போட்டுகளை கொடுத்தார்கள். இன்னுமாக நான் அந்த கடைசியில் அந்த எல்லாவற்றையும் கொடுத்து முடிச்ச உடனே, இந்த மெடிக்கல் கேம்ப் முடிச்ச உடனே அந்த போட்டு இந்த வீடெல்லாம் கட்டி கொடுத்த பிறகு கடைசி நேரத்தில் அந்த ப்ராஜெக்ட் முடிவில் அன்னைக்கு என்னை பாண்டிச்சேரியில் பாஸ்டர் சவுந்தரராஜன் என்னை கூட்டிட்டு போனாரு. ஏன் அப்படின்னா இதை நல்ல விதமாக நாம் நிறைவாக செய்திருக்கிறோம் ஐயா, கடைசி நேரத்தில் நாம முடிக்கிறோம், அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கடைசி ஜெபத்தை என்னை கொண்டு பாண்டிச்சேரியில அந்த தலைமை ஆபீஸ்ல கொண்டு போய் எல்லா சோசியலவர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் உட்கார வச்சு வெளியில எல்லாம் அதை காட்ட வேண்டாம், நாம இங்கே ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பார்க்கப்படும்போது எவ்வளவு டொனேஷன் வந்திருக்குது? 3.4 லட்சம் கோடி, 3.4 லட்சம் கோடி டாலர் வந்து என்ன பண்ணிருக்காங்க? டொனேஷன் வந்திருக்கிறது. அமெரிக்கா தேசம், கனடா தேசம், இன்னும் உலகத்தில் ஐரோப்பிய தேசங்களிலிருந்து 3.4 லட்சம் கோடி டாலர்கள் இந்த உதவிக்காக அன்றைக்கு பங்களிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதுல மகத்துவமான இந்த ஒரு செய்தி வெளியிட்டது என்ற போஸ்ட் அந்த நியூஸ் பத்திரிகையில் மே 11, 2025 வெளிவந்தது. அதுல பிஷப் ஜோயல் டாக்டர் ரெகுல் கொரில்லா என்கிற பகுதியில் இருக்கிறவர் இது முதலாவது அந்த டொனேஷனை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் தான் இதை தொடங்கி வைத்திருக்கிறார். ரெவரண்ட் காட்ஃப்ரே அவர் இந்த உதவியை கொடுத்திருக்கிறார். போப் ஹரிசன் என்கிறவர் இந்த உதவியை கொடுத்திருக்கிறார். கொட்டி பீட்டர்சன் என்கிறவர் கொடுத்திருக்கிறார். பாப்பி வீலர் என்கிறவர் கொலம்பியா பகுதியிலிருந்து கொடுத்திருக்கிறார். இன்னுமாக சண்டல் குரியா என்கிறவர், அப்புறம் சிண்டில் சாட்லின் என்கிறவர் கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த பணத்தெல்லாம் திரட்டி கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியம். இல்லைன்னா இந்த தேசம் பராமரிக்கப்பட்டிருக்காது, மீண்டும் ரோடு வந்திருக்காது, லைட் வந்திருக்காது, ரோடுகள் சாலைகள் எல்லாம் இன்னைக்கு போக்குவரத்து கிடைச்சிருக்காது. இந்த ஜனங்கள் தங்குவதற்கு அவர்களுக்கு உணவு உடையும் உறைவிடமும் கிடைத்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான காரியங்களை உணவு வழங்கி பசியை போக்கி பட்டினியில் இருந்து ஜனங்களை காப்பாற்றி குழந்தைகளை பாதுகாத்து கல்வி அறிவுகளை அவர்கள் கொடுத்து இப்படியாக பாடுபட்ட சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இப்படிப்பட்ட மனிதர்கள் யார் என்று பார்க்கப்படுவது ஆண்டவருடைய திருச்சபையினுடைய மக்கள் என்பதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இது சபையினுடைய ஊழியமாக நீங்க ஆண்டவரை இதை செய்ய சொல்லுகிறார். நாம என்னென்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்கிறதை நாம் பார்க்கப்படுவது மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்பேனியாவில் இருந்து வந்த ஒரு சகோதரி, தன்னுடைய வாலிப பிராயத்திலே இந்திய தேசத்திலே பயணித்து வந்த அந்த சகோதரி, அவர்கள் 1910 ஆண்டிலே பிறந்த அந்த சகோதரி இந்த இந்திய தேசத்தில் உள்ள கல்கட்டா பகுதிக்கு சென்றார்கள். அங்கே பசியும் பட்டினியுமாக ரோடுகளிலே சென்று கொண்டு இருக்கிறார்களே, அந்த மக்களுக்கு அந்த ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமே, நிறைய குழந்தைகள் பட்டினி சாவினாலே அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை துயரத்தை அறிந்து அநேக நோய் நொடிகளால் எல்லா வீதிகளிலே அங்கங்கே படுக்கையிலே தூக்கி கொண்டு வந்து போட்டுவிட்டு கவனிப்பார் இல்லாமல் அங்கே செத்து கொண்டிருக்கிறதை பார்த்து இந்த அம்மா ஓடி போய் அடைந்தார்கள். மதர் தெரேசா அவர்கள் இரக்கமுள்ளவர்களே இரக்கம் பெறுவார்கள் என்று அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னிய திருப்பணியை நான் செய்கிறேன். இது சபையினுடைய ஊழியம், ஆன்மீக பணி, மக்களுக்கு செய்கிறதா இறைப்பணி என்று சொல்லி இரக்கத்தான் பிறந்தோம். ஆனால் இரக்கமுடன் நாம் வாழ்வோம், ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெற்று நாம் பரலோகத்துக்கு செல்வோம் என்கிற ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு அந்த பெண்மணி நடந்து சென்றார்கள். இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இப்படியாக ஒருவருக்காக நீங்கள்
அவருடைய பெரிய ஒரு வார்த்தையை சொன்னார்கள். யாரை சந்திச்சாலும் சரி, ஐயா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு உணவளியுங்கள் என்று சொல்லுகிற அந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மான்னு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பதை பார்க்கிறோம். கல்லான இதயங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அநேகர்கள் என்ன செய்தாங்க, அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அறிவும் ஆற்றலும் பெற வைக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்ந்திருக்கிறார். வேதத்திலே மூட நம்பிக்கை ஒழித்து கட்ட வேண்டுமான அவன் அறிவு பெற வேண்டும். அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக மாற வேண்டுமானால் கல்வி அறிவு பெற வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உபாகம புத்தகத்திலே 6வது அத்தியாயத்திலே நாம் வாசிக்கப்படுவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், கல்வி கற்கிறதுக்கு தன் பிள்ளைகளை சொல்லுகிறார். கல்வி கற்றுக் கொடுக்காத தாய் தகப்பன் சரியானவரே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற எந்த தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கே சொல்லுகிறார் என்று பார்க்கப்படும்போது உபாகம புத்தகத்திலே 6வது அத்தியாயத்திலே நாம் எடுத்து வாசிப்போம். 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கும் போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக் கொள்கிற போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசு. அப்ப என்ன, தாய் தகப்பனுடைய வேலை என்னன்னா கல்வி கற்றுக் கொடு. உன் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடு. கல்வி கற்பதை கட்டளையாக தேவன் அந்த நாட்களிலே சீனா மலையிலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கல்வி கற்கிற காரியத்துல நீங்க சரியா பங்களிக்கல அப்படின்னா நீங்க நல்ல தாய் தகப்பன் கிடையாது. நல்ல கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியாக தான் உலகத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி உருவாக்கினது கிறிஸ்தவர்கள் தான். 1096 ஆண்டுகள் வருஷத்திலே அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் என்று தொடங்கப்பட்டது. சலமன்கா யூனிவர்சிட்டியை பார்க்கப்படும்போது 1134 தொடங்கப்பட்டது. இன்னும் லண்டன்ல இருக்கிற பாரிஸ் யூனிவர்சிட்டியை நாம் பார்க்கப்படும்போது 1860 தொடங்கப்பட்டது. கேம்பிரிட்ஜ் 1709 தொடங்கப்பட்டது. இப்படியாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டான்போர்ட் என்ற யூனிவர்சிட்டி, இம்பீரியல் யூனிவர்சிட்டி, கலிபோர்னியா யூனிவர்சிட்டி, இதுவாக சிகாகோ யூனிவர்சிட்டி, இப்படியாக நிறைய யூனிவர்சிட்டியை நாம் பார்க்கலாம். எல்லா யூனிவர்சிட்டியும் கிறிஸ்தவர்களாலே தோற்றுவிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா கல்வியை கூட கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. எப்போ உபாகம புத்தகத்துல அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக தான் ஆரம்ப நிலைகளிலே பார்க்கப்படும்போது உலகத்திற்கே கல்வி சேவையை கொடுத்தது கிறிஸ்தவ ஒரு அமைப்பு. அது ஆண்டவருடைய திருவார்த்தையாக இருந்தது. அது ஒரு பணியாக சமூகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய தொண்டாக இருந்தது. இன்னைக்கு எல்லாரும் போய் படிக்கிறாங்க. முதல்ல யூனிவர்சிட்டியில என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தாங்க என்று பார்த்தா முதல்ல மெடிசன், அதாவது மருத்துவம் தான் முதல்ல என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுக்க வேண்டும், வேதனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும், நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும், உயிரை காப்பாற்றுவதற்கு அவசியம் என்பதற்காக முதலாவதாக மெடிசன் டிபார்ட்மெண்ட். இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலாசபி டிபார்ட்மெண்ட். உலகத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு தடையா இருக்கக்கூடிய ஆண்டவருடைய தத்துவத்தை, ஆண்டவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், ஆண்டவருடைய ஞான உபதேசங்களை இந்த உலகத்திலே மறைக்கின்ற அநேக புதிய கோட்பாடுகளை கொண்டு வருகிற ஸ்டார்வின் போன்ற அநேகர்கள், சானிசம் என்கிற, அரிஸ்டாட்டில் என்கிற இன்னும் அநேக தத்துவ மேதைகள் உலகத்திலே அவர்கள் கொடுக்கிற கொள்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய திருவார்த்தைக்கு விரோதமாக, ஆண்டவருடைய உண்மைக்கு விரோதமாக, மெய்யான மார்க்கத்துக்கு விரோதமாக, சத்தியத்திற்கு விரோதமாக நிறைய மனிதனுடைய கொள்கைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பிலாசபி அந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 3வது பாடம் தியாலஜி. இந்த தியாலஜி மூலமாக இறைவனை கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக இப்படியாக கொண்டு வந்திருக்கிறது என்று பார்க்கப்படுவது அவர்கள் மெய்யான தேவனை அறிவிக்க வேண்டும் என்ற கருத்தும் உள்நோக்கமும் அங்கே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உபாகம புத்தகத்தில் 6வது அத்தியாயம் 4வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலே கேள், நாம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதாவது பிலாசபியிலும் சரி, தியாலஜியிலும் சரி, யோ என்றால் லார்ட், காட் என்று அர்த்தம், கடவுளை பற்றி என்று அர்த்தம். இந்த இடத்துல பார்க்கப்படுவது இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இந்த உலகத்தில் சிஸ்டமேட்டிக் தியாலஜி, பிராக்டிகல் தியாலஜி,
ஜெனரல் தியாலஜி என்று சொல்லி அநேக பாடங்களை உலகத்துல காலேஜ்ல பார்க்கப்படுகிறது. இதுல சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்று சொல்லி ஜனங்களை இன்னைக்கு பயிற்றுவிக்கக்கூடிய அநேக வேதாகம கல்லூரிகளிலே சில உண்மையான, அதாவது சிஸ்டமேட்டிக் என்று சொல்லுவார்கள், மேல வார்த்தை தான் இருக்கும், ஆனா பைபிள் படி சொல்லிக் கொடுக்கிறான்னா கிடையாது. உவமை 6ல சொல்லப்படுகிற 4வது வார்த்தையை அங்கே இல்லை. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அந்த வார்த்தை அங்கே இருக்கானா கிடையாது. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இதை எப்படியாக டீச் பண்ணணும் அப்படின்னா டீச் them diligently unto the children என்று சொல்கிறார். இது சரியாக கருத்தாக தெளிவாக போதிக்க வேண்டும். எவ்ரிடே லைஃப் என்று நாம் பார்க்கிறோம். இதனுடைய ஆண்டவருடைய திட்டம் என்றால் பொறுப்பாய் ஆண்டவர் தாயின் தகப்பனுக்கு தந்திருக்கிறார். சரியாக வேதாகமத்தை போதிக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய கடமை. முதலாவதாக திருச்சபையிலே முதல் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் தாய் தகப்பன்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கல்வி கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது அவசியம். அவர்கள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். முக்கியமாக ஷேமா ஹோ இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்கிற முதல் வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். 10 கற்பனையினுடைய முதல் கற்பனை என்று பார்க்கப்படுவது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. சிஸ்டமேட்டிக் தியாலஜிகளே இந்த நாட்களில் எடுக்கப்படும்போது நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் கூட அடிப்படையான ஒரு பாடங்களை இந்த நாட்களிலே கற்றுக் கொடுப்பதில்லை. காரணம் என்ன என்று பார்க்கப்படும்போது அது உலக பிரகாரமாக போய் கொண்டிருக்கிறது. முறையான ஒரு இறையியல் கல்வியை அவர்கள் கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். 2வது கட்டத்தை நாம் பார்க்கப்படும்போது அதுல சிஸ்டமேட்டிக் தியாலஜில 2வது கட்டம் என்ன என்று பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை சொல்ல வேண்டும். அந்த உடன்படிக்கை இந்த இறையியல்ல முக்கியத்துவம் பெறுகிறது. சிஸ்டமேட்டிக் தியாலஜியிலே 2வது வருகிறது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையினுடைய காரியம் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். உன் மூலமாக தேசம் உலகம் ஆசீர்வதிக்கப்படும், சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமின் தேவனை நாட்களை விசுவாசிக்க வேண்டும். அவர் அல்பா ஒமேகாவாக இருக்கிறார், ஆதி மந்தமாக இருக்கிறார், மெய்யான தேவனாய் இருக்கிறார். அவரே தேவாதி தேவனாய் இருக்கிறார், உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், உண்மையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். அவரை நாம் நேசிக்க வேண்டும், அவரை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். அவர் வாக்குறுதி கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன், அவர் உலகத்திலே சுதந்திரத்தை கொடுக்கிற தேவன், உன்னை நடத்துகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதே பிரகாரமாக கானான் தேசத்தை கர்த்தர் வாக்களித்த பிரகாரமாக கொடுத்திருக்கிறார். இப்படியாக இந்த இறையியல் படிப்பிலே உடன்படிக்கை இறையியல் என்கிற ஒரு காரியத்தை இந்த உலகத்திலே பாடத்திலே கொண்டு வருகிற தவறி விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 2வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் என்ன பண்ணுகிறார்னா அந்த உடன்படிக்கை ரகசியத்தை பார்க்கப்படும்போது தேவன் என்ன சொல்கிறார்னா கிருபையும் உடன்படிக்கையை தந்திருக்கிறார். ஆபிரகாம் மூலமாக இந்த ஒரு வாழ்க்கை உடன்படிக்கை வார்த்தை உடன்படிக்கையின் இறையியல் என்று சொல்லப்படும்போது ஆண்டவர் சொல்லுகிறார். கலாத்தியருடைய புத்தகத்திலே நாம் எடுத்து வாசிப்போம். 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டதே, சந்ததிகளுக்கு என்று அநேக குறித்து சொல்லாமல் ஒரு சந்ததி என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று நாம் பார்க்கிறோம். கடைசி 29வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள். அப்படி இருந்தால் ஆபிரகாமின் சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே சுதந்திரத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். இது எப்படி வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே, சத்தியமும் கிருபையும் இயேசுவினாலே வந்தது. அப்ப கிருபையுடைய உடன்படிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம், வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை சேர்கிறோம். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட உடன்படிக்கையினுடைய காரியத்தை முதலாவதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்தார். விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று ஆதியாகமம் 17வது அத்தியாயம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டது. விருத்த சேதனம் பண்ணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் மாமிசத்திலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த உடன்படிக்கை இருந்தாலும் அதனாலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டதை தவிர மாமிசத்திலே பாவம் களையப்படவில்லை. பாவம் களையப்பட வேண்டுமானால் இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஆண்டவராகிய தேவன் இதயத்திலே பாவ சரீரம் நீங்கத்தக்கதாக இதயத்திலே ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணும்படியாக நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள்
நீங்கள் நடக்க வேண்டும், விசுவாசத்தோட ஜீவிக்க வேண்டும், விசுவாசத்தோட நீங்கள் அதை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விசுவாச உடன்படிக்கையில் அந்த ஒரு இறையியல் அந்த படிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலருடைய புத்தகம் 11வது அத்தியாயம் 14வது வசனம். நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். அந்த தூதன் தனக்கு சொன்னதாக எங்களுக்கு அறிவித்தார். பேதுருவை அடையாளப்படுத்தி ஆண்டவர் காண்பிக்கிறார். நீ அவனை அழைக்க வேண்டும். அவன் வந்து உங்களுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான் என்றால், ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று சொல்கிறார். அப்ப இறையனுடைய அந்த பாடத்திலே அந்த உடன்படிக்கை எப்படி வருகிறது என்றால், ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் இருக்கப்பட வேண்டும், அப்போஸ்தல உபதேசம் இருக்க வேண்டும். பேதுரு அந்த அப்போஸ்தல உபதேசத்தை, ரட்சிப்புடைய வார்த்தையை அவன் கொடுப்பான் என்று சொல்லி அவனுக்கு தரிசனத்திலே உணர்த்தப்பட்டது. அபரிதமாக பேதுருவை அழைத்திருக்கிறார்கள். பேதுருக்கு பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க அதுக்கு அடுத்த வசனம். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல. நல்லா கவனிங்க. நான் எதுக்காக இதை சாதாரணமா உங்கள்ட்ட சொல்லிட்டு போய் அப்படியே டைம் பாஸ் பண்றதுக்காக நான் பார்க்கிறேன். இதுல மிக முக்கியமான ஒரு காரியம், இறையியல் கல்வியை பயின்று கொண்டவர்களோ பயிலாதவர்களோ, தெரிந்து கொள்ளவர்களோ தெரியாதவர்களோ புரியாதவர்களோ இல்லை, இந்த இடத்துல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இதுதான். ஏன் இந்த இடத்துல நான் அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், பேதுரு அழைக்கப்படுவது அவன் வந்து உங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வான் என்று சொல்லப்படும்போது பேதுரு பேசுகிறார். ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளே அவர் பேசப்படும்போது என்ன நடக்கிறது என்றால், பெந்தேகோஸ்து நாளிலே இறங்கின அதே ஆவியானவர் எப்படி இறங்கினாரோ அதே மேல இவர்கள் மேல இறங்கினார். எந்த ஊழியக்கார வாயில ரட்சிப்புக்கு ஏதுவான தேவனுடைய வார்த்தைகள் சரியாக இருக்கிறதோ, அப்போஸ்தல உபதேசம் இருக்கிறதோ, தேவ ஆவியானவர் உணர்த்தப்பட்ட அந்த வார்த்தைகளை கொண்டு தேவ தரிசனத்தோடு எவன் பேசுறானோ அந்த இடத்துல தேவ ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளில் இறங்குற மாதிரி இறங்குவாரு. ஊற்றப்படுகிற அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு விசுவாசி அப்படிப்பட்ட தேவனுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை இன்னொரு இடத்துல சொல்ல போனா அந்த ஆவியானவர் கிரியை செய்வார். அவன் மீட்கப்படுவான், அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி தொடப்படுகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். இதைத்தான் இடத்துல நான் சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனோதான் என்று பேசுகிற நிறைய வார்த்தைகள் எனக்கு தெரியும். நிறைய பேசுறது ஒன்றே ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசப்பட்ட இதான் இறையியல். சிஸ்டமேட்டிக் தியானத்தை என்று சொன்னாலே ரட்சிப்புக்கு ஏதுவான பாடங்களை சொல்லிக் கொடுத்தாலே ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவர்கள் அருகே ஆண்டவர் குறைபாடுகிறார். 2 பேர்களின் மேகத்தில் எங்கே இருக்கிறார்களோ நான் அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் சொல்லி அந்த அடையாளத்தை காண்பிக்கிறார். ஜெபிக்கும் போது குணமாக்கப்படுகிறார்கள். ஜெபிக்கப்படும் போது ஜெபம் கேட்கப்படுவது, அப்பொழுதே விடுதலையாக்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது. அந்த இடத்துல அவர்கள் உண்மையாக அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தையிலே, அந்த விசுவாசத்திலே, அந்த நம்பிக்கையிலே, அந்த உடன்படிக்கையிலே இருக்கிற அந்த கிருபையின் உடன்படிக்கை அவர்கள் இடத்திலே கிரியை செய்கிறது. கிருபை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மேலே தேவ ஆவியானவர் அசைபாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக கடைசி காலத்திலே வாழ்கிற உங்களுடைய ஆண்டவர் எந்த இடத்துல ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் சொல்லப்படுகிறதோ, எந்த இடத்துல உண்மையான ஆண்டுடைய சிஸ்டமேட்டிக், அதாவது உண்மையான உடன்படிக்கையின் கிருபையான அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை பேசுகிறார்களோ அந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலருடைய புத்தகம் 16வது அத்தியாயத்திலே 13ல இருந்து வாசிங்க. 16ல 13ல இருந்து வாசிங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது பேதுரு ஊராலும் நத்தாம்பரம் என்கிற தேவனை வணங்குகிற லீதியாள் என்ற பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியிருக்கிறதை கவனிக்கும்படி கர்த்தர் அவருடைய இதயத்தை திறந்தார். அதுக்கு அடுத்து அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருக்கிறேன் என்று வரதை கேட்டுக்கொண்டார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாளை கை கொண்டார்கள்.
ஓய்வு நாள் கை கொள்கிற இடத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. லிதியால் அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லப்படுவது நன்றாக நீங்கள் இந்த வார்த்தையை அவர்கள் கவனிக்கிறார்கள். பவுல் சொல்லிய வார்த்தைகளை கவனிக்கிறார்கள். ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள், அப்போஸ்தலருடைய வார்த்தைகள், அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் பிரசங்கிக்கப்படும் போது ஒவ்வொருடைய மனதுகள் திறக்கப்படுகிறது, ஒவ்வொரு உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது, செவிகள் திறக்கப்படுகிறது, மக்கள் மத்தியிலே வார்த்தைகள் போகிறது. கர்த்தர் கவனிக்கும்படியாக அவருடைய எல்லா ஜனங்களுடைய இருதயங்களை திறக்கிறார். நீங்கள் உண்மையான தேவனுடைய வார்த்தையை, நீங்கள் உண்மையான சத்தியத்தை, உண்மையான மெய்யான ஆர்வமுள்ள மெய்யான அந்த இறைகளை நீங்கள் சொல்லப்படும் போது உலகத்திலே காண்கிற, பேசுகிற, நடக்கிற, போகிற, வருகிற ஜனங்களிடத்திலே நீங்கள் பேசப்படும் போது அவர்கள் உள்ளங்கள் திறக்கப்படும், மனது திறக்கப்படும், தேவ வார்த்தையாக பிரசங்கிக்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். ஆதியிலே இறங்கினது போல அங்கே இறங்குவார். அந்த கிரியை நடக்கும். அதுதான் மெய்யான தேவனுடைய சபையினுடைய சாட்சி என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா வாழ்க்கையிலே? நீங்களும் நம்மளும் இதுவரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் இறங்கவில்லை, ஏன் வரவில்லை என்றால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் என்ன, குற்றங்கள் என்ன என்கிறதை இந்த நாட்களிலே நாம் பார்த்து ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிக்கப்பா, என் பிள்ளைகளை பாவங்களை மன்னிங்க, என்ன பாவங்களை மன்னிங்க, எங்கள் பிதாக்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களை கழுவுங்க, சுத்த ரத்தத்தை ஆண்டவரே உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க, உடைய நாமத்தினாலே கழுவுங்க, உடைய ரத்த சுத்த ஜலத்தினாலே எங்களை தெளியுங்க என்றார். தேவ ஆவியினாலே எங்களை கழுவுங்க என்ற அர்த்தம். இப்படியாக எங்களை கழுவி பரிசுத்தமாக்கப்படுவது ஆவியானவர் உங்களிடத்திலே கிரியை செய்கிற அந்த அனுபவம், அந்த சாட்சி, அதுதான் உங்களுக்கு ஊழியம், அதுதான் உங்களுக்கு ஊழியத்துடைய தொடக்கம். அப்பதான் நீங்க எழுப்பி பிரகாசிக்க முடியும், அப்படிதான் நீங்க போக முடியும், அப்பதான் போகிற வருகிற கர்த்தர் இடைப்படுவார், அப்பதான் ஊழியர்கள் எல்லா இடத்திலும் பெருகும். ஆதியிலே பெரிய ஊழியர்கள் நடந்தது போல இந்த நாட்களில் நடக்க வேண்டுமானால் இதுதான் வழி, வேற வழியே கிடையாது. அப்படிப்பட்ட அனுபவம் சாட்சி எங்கே? எல்லா சபையிலையும் அவன் கொடுத்திருக்கிற ஆர்டர் படி ஆராதனை பண்ணிட்டு போவான். கடைசியில் பார்த்தா வந்தவை எப்படியோ போறது அப்படியே போவாங்க, வருவாங்க, மீண்டும் அப்படியே போவாங்க, வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க. எதுலையும் ஆவிக்குரிய நிறைவு இருக்காது, ஆண்டுடைய தொடுதல் இருக்காது, அந்த ஆசீர்வாதம் இருக்காது, அந்த ஆபிரகாமுடைய அந்த உடன்படிக்கை இருக்காது, இயேசுனுடைய கிருபையினுடைய உடன்படிக்கை இருக்காது. இது என்ன ஜீவியம், என்ன வாழ்க்கை? ஒன்றுமே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எந்த சபையா இருந்தாலும், எந்த மனிதரா இருந்தாலும் சரி, உங்க உள்ளத்துல இறக்கம் ஒன்று இருந்ததுன்னா அந்த இறக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு அந்த தேவ ஆவியானுடைய நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொன்னறி செய்த அந்த தான தர்மம் அவனுக்கு இறக்கம் கிடைத்தது. ஆண்டவர் அவனுடைய பேசும்படியாக பேதுருவை அனுப்பினார். இரக்கம் செய்யுங்க, அள்ளி கொடுங்க, அநேகருக்கு உதவி செய்யுங்க. நாம் இரக்கத்தான் பிறந்தோம், இரக்கம் செய்வோம், இரக்கமா இரக்கம் செய்து வாழ்வோம், ஒருவருக்காக உணவளிப்போம். ஒரு குழந்தை ஒரு தாய்க்கு இருக்குது. அம்மா மதர் தெரசா சொன்னாங்க, ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை இருக்குது, ஆனா பெற்றவர்களுக்கு ஒரு குழந்தை தான், அந்த குழந்தைக்கு தான் அவங்க தாய். பெறாத எனக்கு நிறைய குழந்தைகள் கொடுத்திருக்கிறாரு. கருவுற்றால் ஒன்றுதான், கருணை விட்டால் பல லட்சங்கள், பல கோடி ஜனங்கள் எனக்கு ஆண்டவர் பிள்ளையாக தந்திருக்கிறார் என்று சொல்லி கடைசி வரைக்கும் திருமணம் ஆகாமல் அந்த அம்மா மறித்து போறாங்க. என ஜனமே, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்கிற நீங்களும் தான் ஆண்டுடைய திருச்சபையினுடைய வார்த்தை என்ன என்று சொல்கிறார்? இறையினுடைய உடன்படிக்கையை இறையிலே நாம் கற்றுக்கொண்டவர்களாக, அந்த வார்த்தையை அறிவிக்கிறவர்களாக, அதை பெற்றுக்கொண்டவர்களாக கடைசி காலத்தில் நாம் வாழ்கிற கர்த்தர் நம்மிடத்திலே கிரியை செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே பார்க்கப்படுவது பிள்ளைகளை சிக்ஷைக்கு நீங்க வழிநடத்தலால் கோபப்படுத்த கூடாது, பிள்ளைகளை கோபப்படுத்த கூடாது, யாரையும் கோபப்படுத்த கூடாது. இந்த உலகத்திலே கோபப்படுத்தாமல் எந்த பிள்ளையும் நீங்க உங்களை விட்டு விலகி போகாத அளவுக்கு நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். மீகாவுடைய தீர்க்க தரிசன புத்தகத்துல 4வது அத்தியாயம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிங்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவருடைய ஆலயத்துக்குள்ள போகும்போது அப்படியே வழிகளை அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். கடைசி காலத்துல எல்லா ஜனமும் அங்க போய் சத்தியத்தை கேட்போம். அங்க போன நிறைய மெய்யான வார்த்தை கிடைக்கிறது, உண்மையான வார்த்தை கிடைக்கிறது. அந்த மாதிரியாக ஜனங்கள் நம்மிடத்திலே வர வேண்டும். நம்மளுடைய வெளிச்சம் இருந்தாதான் அந்த வெளிச்சத்தை பார்த்து ஜனங்கள் நம்மிடத்திலே வருவார்கள். திரளான ஜனங்கள் வருவாங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கத்தோலிக்க சபை எந்த விதத்துல யாரையும் போய் கூப்பிடுறதுல வைக்கிறது இல்லை.
அவர்கள் செய்கிற நன்மைகள், அவர்கள் செய்கிற இரக்கத்தினால அவன் பாட்டுல பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் சபை நிறைஞ்சுக்கிட்டே இருக்குது, இன்னும் வெளியிலேயே நிக்குது, இன்னும் வந்துகிட்டே இருக்கு, இன்னும் அந்த இடத்துல கெட்டுறான், அங்கேயும் ஜனம் போய்கொண்டே இருக்குது. அவன் எதை பார்த்துனா அவன் எந்த இரக்கம் செய்கிற ஒரு காரியத்தை முன்னாக வைக்கிறான். மத்தேயுடைய புத்தகம் 25 சொல்லப்பட்ட பிரகாரமாக கடைசி நாட்களிலே பரலோகத்துடைய தீர்ப்பு, ஆண்டுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுகளை பிரிக்கிறார். 44வது வசனத்திலே நாம் பார்க்கப்படும். ஆண்டவர் இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிக்கிறார். இந்த ஆடு சொல்லுது ஆண்டவரே இருக்குது, இடது பக்கம் இருக்கிறது, வலது பக்கம் இருக்கிறது அது ஆண்டவரே இருக்குது. எல்லாம் ஒரே ஜனம் தான், ஆண்டுடைய ஜனம் தான். ஆண்டவர் சொல்கிறார், நன்மை செய்தவர்கள் ஆண்டுடைய வலப்பக்கத்திலே அவர்கள் என்ன செய்கிறார், தேவன் ஆண்டவர் ஆயுதம் பண்ண இருக்கிற அந்த தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு பரம ராஜ்யத்துக்கு உரியவர்களாக போகிறார்கள். இடது பக்கத்தில் உள்ளவர்கள், நான் எப்பயா பார்த்தோம், எப்பயா உதவி செய்யல, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நன்மையும் செய்யறது இல்ல, பாவம் வாசல்ல பட்டு கிடக்கிறான், அவன் பாவிகளுடைய வழியிலே சேர்க்கப்படுவான், அவனோட கூட கொண்டு போய் சேர்த்துருவாரு. இவ்விதமாக ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பக்கம் ரட்சிப்பு, ஒரு பக்கம் பட்சிப்பு. நீங்க ரட்சிக்கப்படுகிற அனுபவத்திலே வர வேண்டும் என்று இந்த இடத்துல பார்க்கப்படுவது. நிறைய காரியங்கள் அவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டாம். ஐயா நீங்க நன்மை செய்கிறீங்க, நீங்க இறக்கம் செய்றீங்க, ஆனா சத்தியத்தை பிடிச்சுக்கோங்கயா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க போய் பார்த்து பேசுங்க. எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுக்கு போய் நம்ம சொல்றதே இல்லை, நாம அவங்கள குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். ஆண்டவர் அதுக்காகவே நம்ம இருக்கிற பவுல் அப்போஸ்தலனுக்கு ரோமர் பத்திரிகையில் எழுத சொல்லி இருக்கிறாரு. ரோமர் பத்திரிகையில கொடுக்குறாரு, நீ அவனை குறை சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ரோமருடைய புத்தகம் 1ஆம் அத்தியாயத்துல எடுத்து வாசிங்க, 2வது வசனம் வாசிங்க. ரோமர் 1:2 வாசிங்க. ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிற அனைவருக்கும் எழுது. இன்னைக்கு ரோமாபுரிக்கே தனியா பத்திரிகை எழுதி வச்சிருக்கிறாரு. அங்க உள்ள ஜனங்கள் பரிசுத்தவான்கள் ஆசைப்படுறாங்க, தேவப்பிரியரா தான் இருக்கிறாங்க. முழங்கால்லாம் பாத்தீங்கன்னா புண்ணா இருக்கும், முழங்கால் போட்டு போட்டு முழங்காலே நடந்து போய் அப்படியே குப்பரை விழுந்து அழுவாங்க. பாத்தீங்கன்னா பரிதாபமா இருக்கும். அவனுக்கு போய் சத்தியத்தை சொல்லுங்க. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்தை போய் வாசிங்க, அவர்களுக்கு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு திருச்சபையினுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். எத்தனை பேர் போய் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? என்னத்தை செய்து கொண்டு இருக்கிறோம்? ஊழியர்களுடைய பங்கை நாம் செய்கிறோமா? காரியத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் ஆண்டவர் செய்கிற இந்த தயவையும், ஆண்டவர் செய்த இந்த கிருபையையும் இந்த நாட்களில் நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆண்டவர் சகல ஜனத்திற்கும் ஆண்டவர் போதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு போதித்த போல சகல ஜனத்திற்கும் go and preach to all the nation அப்படின்றார். எல்லா தேசத்துக்கும் போய் பிரசங்கி, தேவனுடைய நற்செய்தியை குட்டீஸ நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிறார். 10 கற்பனை தான் எங்களுக்கு தெரியும், ஓய்நாள் தான் தெரியும். இந்த கடைசியில கட்டளையிட்டார போய் எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்லு, அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். அப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்குது? அன்பும் தயவும் பயமும் பணிபக்தி இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆகாது. மக்களே, தேவ மக்களே, உங்களிடத்துல நீங்க கொண்டு போட்டாலும் சரி, நான் இதை சொல்லிதான் ஆகணும். நான் மறைக்கவே முடியாது. கபடமற்ற ஜனங்களாக இருக்கிற நாம் அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லணும். இப்படியாக மதம் மாறுதல் இல்லை. இதை சொல்லாம இருந்தா நாம் தெய்வ குற்றம், தெய்வ துரோகம். உங்களுக்கு சத்தியத்தை நீங்கள் அடக்கி வச்சீங்கனால அதனால வருகிற பெரிய கேடு இருக்கிறது, பெரிய பாவம் இருக்கிறது, பெரிய சாபம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க. இதைத்தான் அந்த கடைசி நாட்களிலே நாம் முன்னெடுத்து கடந்து போக வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். தேவனுடைய அன்பை, தேவனுடைய தாழ்மை, தேவனுடைய பணிவை, தேவனுடைய பரிசுத்தை, அவருடைய அந்த கிருபையுடைய உடன்படிக்கையை போய் சொல்லுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காலகட்டத்திற்காக உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீத புத்தகம் 18ஆம் அத்தியாயம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 18. தேவனுடைய வழி உத்தமமானது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் முழுமையாக கற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுங்க. எல்லா வழி, எல்லா போதனையும் உலகத்தில் இருக்குது. ஆனா உண்மையான வழி, சத்தியமுள்ள வழி, மெய்யான வழி, அதாவது முடிவாக உறுதியாக சொல்ல வேண்டுமான இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வழி உத்தமமாக இருக்கிறது. மெய் வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை.
இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தாரை காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தீங்க. உங்களுக்கு கர்த்தரை உங்களை நேசிக்கிறார். கரங்களை ஆண்டவர் அன்பாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசுங்கள் பேசுங்கள் பேசுங்கள். உலகத்துடைய சகல ஜனத்துக்கு போய் செய்யுங்க. அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். முடிவு உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டு இருக்கிறது. நீங்கள் போய் செய்யுங்கள். அப்பொழுது முடிவு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.